என்ன இவங்க இங்கே உட்காந்துருக்காங்க? கோவிலுக்கு தானே போறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அன்பு கொடி. துருவன்? ஆமாங்க, நான் தான். என்ன இங்கே உட்காந்துருக்கீங்க? இல்ல, கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரேன் தானே சொல்லிட்டு போனீங்க. இங்கே உட்காந்துருக்கீங்களேன்னு கேட்டேன். நான் மெயினா கோவிலுக்கு வரதே சாமி கும்பிட்றதுக்காக இல்லைங்க, இந்த இடத்துக்காக தான். என்னால இந்த இடத்த பார்க்க முடியாட்டியும் கண்டிப்பா உணர முடியும். தோ இந்த அலைகளோட சத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது, எனக்கு ரிலாக்ஸ் ஆகணும்னா இங்கே தான் வருவேன். ஓ, நானும் உட்காரலாமா? இது என்ன கேள்வி? வாங்க உட்காருங்க. உட்காந்துட்டேங்க. ஆமா, நீங்க அப்பவே வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்னீங்களே, வீட்டுக்கு போலையா? இல்லைங்க, போகணும். எனக்கும் ஒரு மாதிரியா இருந்தது. நானும் உங்கள மாதிரி தான். எனக்கும் ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்ததுன்னா இங்கதான் வந்து உட்காந்துப்பேன். அப்படியா? ஆமாங்க. யாருக்கு தெரியும் இப்படி ஒரு இடம் இருக்குன்றது எனக்கு இன்னைக்குதான் தெரியும். அன்பு, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாமா? என்ன சிரிக்கிறீங்க? இல்ல, எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க மட்டும்தான் என்ன அன்புன்னு கூப்பிடுவாங்க. எல்லாரும் என்ன அன்பு கொடி அன்பு கொடின்னு தான் கூப்பிடுவாங்க. இன்னைக்குதான் நீங்க என்கிட்ட பேசுனீங்க, இன்னைக்கே என்ன அன்புன்னு கூப்பிடுறீங்களே, அதான் சிரிச்சேன். ஓ, என்னன்னு தெரியலங்க. உங்ககிட்ட பேசும்போது புதுசா பேசுற மாதிரியே தெரியல. ஏதோ ரொம்ப வருஷமா பேசி பழகினவங்க மாதிரி தெரியுறீங்க. எனக்குமே அப்படிதாங்க இருக்கு. எனக்கு பார்வை தெரியாததுனால நான் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கிட்டயுமே க்ளோஸா பேசிக்கிட மாட்டேன். ஆனா உங்ககிட்ட பேசினப்போ அன்னைக்கு நீங்க தானே என்ன காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். பாருங்களேன், ரெண்டு பேருக்கும் ஒரே ஃபீல் தான் வந்திருக்கு. ஆமாங்க, ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு ஆரம்பிச்சிங்களே, என்னதுங்க? இல்ல, திருநீர் குங்குமம்லாம் வச்சிருக்கீங்க. ஏன் வைக்க கூடாதா? கோவிலுக்கு தானே போயிட்டு வந்தேன். இல்ல, வைக்கலாம், தப்பு இல்ல. ஆனா அது கோணல் மணலா இருக்கு. அப்படியா இருக்கு? ஐயோ, பாத்தும் வைக்க தெரியாதா? அதான் வச்சேன், அது கோணல் ஆயிடுச்சு போல. எப்போதும் அதனாலதான் வைக்கிறது இல்ல. பொட்டு மட்டும் கரெக்டா வச்சிருவேன். அது நெட்டிக்கு நடுவுல கை கரெக்டா போயிடும். ஆனா அந்த திருநீர் குங்குமம் தான் கரெக்டா வைக்கவே முடியலங்க. நீங்க சொல்லலன்னா பாருங்களேன், எல்லாரும் என்ன பார்த்து என்ன நினைச்சிருப்பாங்க. சரி இருங்க, தண்ணி தொட்டு அழைச்சிடுறேன். எங்க இருங்கங்க. என்னங்க நீங்க பாட்டுக்கு அழைக்கிறீங்க? கோவிலுக்கு வந்து மனசார ஏதாவது வேண்டி குங்குமம் திருநீர் வச்சிருப்பீங்க, அதை போய் அழைக்கிறீங்க. அப்புறம் வேண்டுதல் எப்படி நிறைவேறும்? அப்படி நிறைவேற அளவுக்கு நான் எதுவும் பெருசா வேண்டலங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், என் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கணும், அதுக்காக தான் கோவிலுக்கே வந்தேன். பரவாயில்லங்க, இருந்தாலும் அதுவா அழியட்டும், நம்மளாம் அழைக்க வேண்டாம். நான் வேணும்னா சரி பண்ணி விடவா? ஐயோ, உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? பரவாயில்ல விடுங்க, இருந்துட்டு போட்டோம். இல்லங்க, பொட்டு சென்டர்ல இருந்தா திருநீர் ஒரு பக்கட்டும் குங்குமம் இந்த பக்கட்டும் இருக்கு. அதான் கேட்டேன். உங்களுக்கு வேணானா விட்டுருங்க. ஐயோ, அப்படியா இருக்கு? சரி ஓகே, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா சரி பண்ணி விடுங்க. வந்துட்டேன். பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம், பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன். ஆரோடு தேன் கொண்டு வாய் கலந்து அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா. இப்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸுங்க. அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா. சரி பண்ணிட்டேங்க. இதனால தாங்க நான் திருநீர் குங்குமமே வைக்கிறது இல்ல. ஆனா ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்ங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வைக்கல, ஆனா இதுக்கப்புறம் தயவு செஞ்சு வைங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க. எதுக்குங்க? நான் பாட்டுக்கு கோணல் மடலா வச்சுட்டு போயிட்டு பாக்குறவங்கள நான் சரி பண்ணி விடுறேன்னு ஒருத்தரா வந்து சரி பண்றதுக்கா? ஐயோ, ஆமா, நீங்க இப்ப கேட்ட மாதிரி தானே எல்லாரும் என்ன கேட்பாங்க. வேண்டாங்க, இப்படியே இருக்கட்டும். ஓ, ஆமா, உங்களுக்கு வீட்ல வேற யாருமே இல்லையா? அவங்க உங்களுக்கு சரி பண்ணி விடுவாங்கல்ல? இல்ல உங்க அம்மா அப்பா அப்படி கேக்குறேன். அது இல்லைங்க, எனக்கு அம்மா அப்பாலாம் யாரும் கிடையாது. ஓ, என்னங்க சொல்றீங்க? அம்மா அப்பா யாரும் கிடையாதா? அப்ப நீங்க தனியாவா இருக்கீங்க? ஆமாங்க. தனியா? கண்ணு தெரியாம தனியா இருக்கீங்களா? உண்மையாவா? ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு? சின்னவரு ஒன்னொன்னா கேட்டுக்கிட்டே இருக்காரு. வேண்டாம், நம்ம யார்கிட்ட என்ன பேசினாலும் கண்டிப்பா மாட்டிக்குவோம். அன்பு, இது சரிப்பட்டு வராது. நீ சீக்கிரமா அந்த இடத்த விட்டு கிளம்பு. இன்னைக்கு நீ இவருதானு உண்மையை சொல்லிட்டீனா கடைசியில பிரச்சனைய நீ மட்டும்தான் அன்பு ஃபேஸ் பண்ணணும். நீ இப்பவே கிளம்பு அன்பு. என்னங்க, உங்களை தான் கேக்குறேன். உங்க வீடு எங்க இருக்கு? என்னங்க, சாரிங்க, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, நான் மறந்துட்டேன். இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் போயிட்டு வரேன். என்னங்க ஒரு நிமிஷம். என்னங்க, உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் வந்து உங்களை விடுறேன். என்னங்க ஒரு நிமிஷம். நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க. வீடு எங்க இருக்குன்னு தானே கேட்டேன். அதுக்கே இப்படி ஓடுறாங்க. என்னடா அது? இப்ப இவங்க வீடு எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது?
இப்பவே அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி போலாமா? சிச்சி, வேண்டாம். அவங்க கண்ணு தெரியாதவங்க. அவங்கள நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அது அவ்வளோ நல்லா இருக்காது. நமக்குன்னு விதி இருந்தா அவங்கள மறுபடியும் பார்க்குற மாதிரி அமையும். அப்போ வேணும்னா கேட்டுக்கலாம். சரி சரி சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? எப்பதான் முடிவுக்கு வரது? என்ன முடிவுக்கு வரணும் இப்ப? இங்க பாருங்க, சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பல. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் பார்த்துதான் பிள்ளைங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணோம். அவங்களுக்கு அப்ப பிடிக்காம இருந்தது, போக போக பிடிச்சுக்கும்னு நினைச்சோம். அதே மாதிரி அவங்களுக்கு போக போக பிடிச்சிருச்சு, நம்ம பிரிஞ்சிட்டோம். அதுக்காக பிள்ளைங்க வாழ்க்கைய கெடுக்க முடியாது இல்லையா? ஒதான் நான் பொண்ண மிகப்பெரிய தப்பு. எதையுமே விசாரிக்காம தோ இவரோட ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு உடனே ஒத்துக்கிட்டேன்ல, அதுதான் நான் பண்ண தப்பு. அப்பவே என் புள்ள சொன்னான் எனக்கு இந்த பஜாரி வேண்டான்னு. ஆனா நான் தான் காது கொடுத்து கேட்கவே இல்ல. கடைசியில இப்ப நான் வேணாங்கிறேன், அவன் வேணுங்கிறான். ஏங்க, நீங்க வேணான்னு சொல்றதுக்கு நீங்களா நிம்மதியை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்த போறீங்க? உங்க பிள்ளை தானே நடத்த போறாரு. அதான் ஏற்கனவே நடத்திட்டானே. நல்லா இருக்குங்க இந்த பஞ்சு. அம்மா பாரு, நல்லா இருக்கும். அடியே சும்மா இருடி. எங்க அம்மாவை பாருடி, நல்ல கொதிக்கிற எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. உங்க அம்மா மூஞ்சியே அப்படித்தானடா. அண்ணே, என்னனே இது வளர்ந்துகிட்டே போகுது, ஏதாவது ஒரு முடிவு பண்ணுங்க. இதுல முடிவெடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. வேற ஆப்ஷனே கிடையாது. ஆதிக்கும் நிம்மதிக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்றதை தவிர வேற ஆப்ஷனே இல்ல. இப்பதான் பிரெக்னன்ட்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா வயிறு வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அக்கம் பக்கத்துல எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்க. அதுக்கு நம்மளே ஒரு நல்ல நாளா பார்த்து இப்பவே கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ன வேலா, நான் சொல்றது சரிதானே? மச்சான், நம்ம போட்ட பிளான் சூப்பரா வொர்க் அவுட் ஆகுதுடா. அங்க பாரு, அருணாச்சல அப்பா பாயிண்ட் பிடிச்சிட்டாரு. ஆமாண்டி, இன்னும் கொஞ்ச நாள் போனா உனக்கு வயிறு வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும்ல. டேய், இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளுக்கு கல்யாணமாடா. இருடி, இவங்கள நம்ப முடியாது. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. குறுக்க எப்படியாவது கண்டிப்பா எவனாவது வாய விடுவான். வெயிட் பண்ணி பாப்போம். ஐயோ அங்கிள், சொல்லல, குறுக்க அந்த கௌஷிக் பூந்துட்டா என்னன்னு பாப்போம். அங்கிள் நான் தான் சொல்றேன்ல, நிம்மதி பிரெக்னன்ட்டாவே இல்ல அங்கிள். அவ டிராமா பண்ணிட்டு இருக்கா. ஆதியும் நிம்மதியும் பேசினதெல்லாம் நான் என் காதால கேட்டேன் அங்கிள். நான் சொன்னா யாருமே நம்பவே மாட்டீங்க. ஸ்வேதா, நீ சொன்னதை மட்டும் வச்சு நாங்க எப்படி நம்ப முடியும்? நிம்மதி ஏற்கனவே பிரெக்னன்சி கிட்ல டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கா. அதுவும் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. இப்போ இந்த ரிப்போர்ட் வேற. இந்த ரிப்போர்ட் லேப்ல இருந்து நீங்க தானே வாங்கிட்டு வந்தீங்க. இதுலயும் பாசிட்டிவ்னு தானே இருக்கு. இதுக்கு மேலயும் ஒரு பொம்பளை பிள்ளைய எப்படிமா போய் சொல்றேன்னு சந்தேகப்பட முடியும்? அது நமக்கே அசிங்கமா இல்ல? ஐயோ அங்கிள், அவ வேணும்னு பண்றா. இத நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன்? ஏய், கார சேவ மேல கவுத்தி போட்ட நூடுல்ஸ் மாதிரி இருந்துட்டு என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? ஏன் பொண்ணு தப்புன்னு சொல்றியா? ஹலோ, உங்க பொண்ணு நடிக்கிறான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்களும் அவ கூட சேர்ந்து தானே நடிச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, அடுத்து விஜய் சேதுபதி படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு தான் நாங்கெல்லாம் குடும்பமா சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கோம். பெரியவங்க பேசுற இடத்துல பால்வாடி பாப்பா மாதிரி நின்னுட்டு உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கியா? என்னது? பெரியவங்க பேசுற இடத்துல பால்வாடி பாப்பா மாதிரி நின்னுட்டு உண்மையை சொல்லிட்டு இருக்கியாவா? சுடரமா? அப்படியாடா சொன்னாங்க? ஓய்யோ, மாட்டிக்கிட்டோமா? கனி ஆண்டி, அவங்கள விடுங்க. நான் சொல்றத நீங்க நம்புவீங்களா ஆண்டி? ஆண்டி, நிம்மதி பிரெக்னன்ட்டாவே இல்ல ஆண்டி. ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இப்படி டிராமா போட்டுட்டு இருக்கா. தயவு செஞ்சு நான் சொல்றத நீங்களாவது கேளுங்க. அப்பாடா, அம்மா சொன்னதை யாருமே கவனிக்கல. ஸ்வேதா, நீ சொன்னதை கேட்டுதான் நான் அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். அங்க அவளை டெஸ்ட் பண்ண டாக்டரும் பாசிட்டிவ் தானமா ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேல நான் எப்படிமா சந்தேகப்பட முடியும் அவளை? ஐயோ ஆண்டி, ரிப்போர்ட்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு ஆண்டி. யாரையோ வச்சு அவங்க ரிப்போர்ட்டை மாத்திருக்காங்க ஆண்டி. நான் சொல்றது உண்மை ஆண்டி, நம்புங்க. மறுபடியும் நம்புங்கன்னா எப்படிமா நம்புறது? அவ பிரெக்னன்ட்னு சொல்றதுக்கு 2 ப்ரூஃப் கொடுத்துட்டா. இல்லன்னு சொல்றதுக்கு உன்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? ப்ரூஃப் இல்ல, அவ பேசினதை நான் கேட்டேன், அதுதான் ப்ரூஃப். அத வச்சு எப்படி எல்லாரும் நம்ப முடியும் ஸ்வேதா? அதானே, கேளுங்க நல்லா, நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி. மூஞ்சிய பாரு, நல்லா ஷேவிங் பண்ண மழை குரங்கு மாதிரி இருந்துட்டு ஏன் பொண்ணையவே நீ தப்பா பேசுறியா? ஆண்டி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ப்ரூஃப் இல்லாம என்னால எதுவுமே பேச முடியல. நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா நான் ப்ரூஃபோட வருவேன். ப்ரூஃபோட வருவாளா? என்ன பண்ணுவா? நிம்மதிய தலையில தொங்க விட்டுருவாளோ? போடு, இந்த ஸ்வேதாக்கு நல்லா வேணும். மலையில திடீர்னு முளைச்ச காளான் மாதிரி நம்ம வாழ்க்கையை நடுவுல திடீர்னு வந்து முளைச்சிட்டால. ஆமாண்டா மச்சான், இவ மட்டும் இல்லனா இவ்ளோ குழப்பம் வந்திருக்கவே வந்திருக்காது. உங்க அம்மா என்ன டெஸ்டுக்கே கூட்டிட்டே போயிருந்திருக்க மாட்டாங்கடா. நான் சொன்னது யாருமே நம்பலையே. ஆட ஸ்வேதா, வாடி வா.
மச்சான் மச்சான் டேய் மச்சான் ஐ லவ் யூ டா ஐ லவ் யூ so much ஏய் என்னடி ஆச்சு உனக்கு மச்சான் நம்ம வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறோம் யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிட போகுதுடி பார்த்தா பார்க்கட்டும் அதான் நம்ம கல்யாணத்துக்கே ஏற்பாடு பண்ணிட்டாங்களே இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளுக்கு கல்யாணம்டா அதுக்கப்புறம் நீ எனக்கு புருஷன் நான் உனக்கு பொண்டாட்டி கல்யாணம் ஆனாதானா இப்ப மட்டும் என்ன இப்ப நமக்குள்ள நம்ம புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒபிஷியலா புருஷன் பொண்டாட்டி மச்சான் நமக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் எப்போ உன் கூட உங்க வீட்ல உன்னோட ரூம்ல இருப்பேன்னு ரொம்ப ஆசையா இருக்குடா எனக்கும் தான் மச்சான் என் பெட்டு என்னோட ரூம் மிரரு எல்லார்கிட்டயுமே உன்னை பத்தி பேசிட்டே இருப்பேன் இவ்ளோ ஏன் அன்னைக்கு என் பெட்ரூம் கண்ணாடி கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன் இவ்ளோ நாளா என் மூஞ்ச மட்டும் பார்த்து இரிட்டேட் ஆயிருப்பல இன்னும் கொஞ்ச நாள்ல என் பொண்டாட்டி வருவா அவ மூஞ்ச பாரு உனக்கு ரொம்ப பிடிக்கும்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்ல பெட்டு கிட்ட கூட சொன்னேன் இத்தனை நாளா என்ன உருண்டு பிறண்டேன் இப்ப என் கூட சேர்ந்து உருண்டு பிறல்றதுக்கு ஒருத்தி வந்துட்டு இருக்கான்னு சொன்னேன் ஐயோ டார்ச்சர் பண்றவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நிம்மதி வேணும்டா நான் வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆதிய கட்டி பிடிச்சுக்கிட்டு நிக்கிறா நான் நிக்க வேண்டிய இடத்துல இவன் நின்னுக்கிட்டு இருக்காளே இதுக்காகவே சீக்கிரமாவே நீ பிரெக்னன்ட் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி உன் ஆதி கிட்ட இருந்து பிரிக்கிறேன்டி மச்சான் என்ன ஆனாலும் என்னை விட்டு போக மாட்டல டே மச்சான் நீ ஏன் ஆள்றா நம்மள பிரிக்கணும்னு எவனாவது மனசுல நினைச்சாலே சரி போட்டு தள்ளிடுவேன் எவனாலையும் நம்மள பிரிக்க முடியாது மச்சான் ஐ லவ் யூடா மச்சான் இது போதும் எனக்கு